என் நண்பர்களே, ஒரு கேள்வி உங்ககிட்ட நேரா கேட்கிறேன். நீங்க பணத்தை தேடி ஓடுறீங்களா? அல்லது பணம் உங்கள தேடி வரும்னு வாழ்க்கையை உருவாக்குறீங்களா? சிறிது நேரம் யோசிங்க. காலை எழுந்ததும் வேலை, மாலை வரை உழைப்பு, மாதம் முடிந்ததும் சம்பளம். பிறகு மீண்டும் அதே வாழ்க்கை, மீண்டும் அதே சுழற்சி. ஆனா ஒரு கேள்வி, உங்க நிலை மாறுதா? அல்லது நீங்க அதே இடத்துல தான் இருக்கீங்களா? நண்பர்களே, இது உழைப்பின் பிரச்சனை இல்லை. இது சிந்தனையின் பிரச்சனை. இது திசையின் பிரச்சனை. சாணக்கியர் சொன்னாரு, மனிதன் எவ்வளவு உழைக்கிறான் என்பது முக்கியமில்லை. அவன் எதற்காக உழைக்கிறான் என்பதுதான் முக்கியம். ஒரு கழுதையும் நாள் முழுக்க உழைக்கிறது. ஆனா அது ஒருபோதும் செல்வந்தன் ஆகாது. ஏன் தெரியுமா? அது உழைக்கிறது. ஆனா அது சிந்திக்கவில்லை. அதே மாதிரி பலர் வாழ்க்கை முழுக்க உழைக்கிறார்கள். ஆனா அவர்கள் பணக்காரர்கள் ஆக மாட்டார்கள். ஏன்? அவர்கள் பணத்தை தேடுறாங்க. ஆனா தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. நண்பர்களே, ஒரு உண்மை, பணம் உழைப்பை மட்டும் பார்த்து வராது. அது தகுதியை பார்த்து வரும். நீங்க தகுதியான மனிதராக மாறினீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு இந்த வீடியோல பணம் உங்களை தேடி வர செய்யும் சாணக்கியரின் 5 ரகசியங்களை பார்க்க போறோம். இந்த 5 ரகசியங்கள் உங்க வருமானத்தை மட்டும் மாற்றாது, உங்க வாழ்க்கை முழுவதையும் மாற்றும். ஒரு எச்சரிக்கை, இந்த வீடியோவை பாதியில விட்டுட்டு போனீங்கன்னா நீங்க இன்னும் பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா முழுசா பாத்தீங்கன்னா பணம் உங்களை தேடி வரக்கூடிய மனிதராக மாறுவீங்க. தயாரா நண்பர்களே? பணம் ஓடி வர செய்யும் அந்த 5 சாணக்கிய ரகசியங்களை இப்போ தொடங்கலாம். விதி 1, பணத்தை மதிக்கவும் மனிதனையே பணம் மதிக்கும். என் நண்பர்களே, ஒரு கடினமான உண்மையை நான் இப்போ சொல்ல போறேன். பணம் இல்லாதது பிரச்சனை இல்ல. பணத்தை மதிக்காததே பெரிய பிரச்சனை. நீங்க கவனிச்சு பாருங்க. சில பேருக்கு பணம் வருது. ஆனா அது தங்கவே மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? அவர்கள் பணத்தை மதிக்க மாட்டாங்க. நண்பர்களே, பணம் ஒரு காகிதம் இல்ல. அது உங்க நேரம், உங்க உழைப்பு, உங்க வாழ்க்கையின் ஒரு பகுதி. நீங்க அதை வீணா செலவு பண்றீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையே வீணாக்குறீங்க. சாணக்கியர் சொல்றாரு, சிறிய செல்வத்தை காக்காதவன் பெரிய செல்வத்திற்கு தகுதியற்றவன். ஒரு சின்ன உதாரணம். நீங்க 100 ரூபாயை கூட கவனமா பயன்படுத்த மாட்டீங்கன்னா 1,00,000 வந்தாலும் அது நீங்க கையில நிலைக்காது. ஏனெனில் இது தொகையின் பிரச்சனை இல்ல, இது குணத்தின் பிரச்சனை. நண்பர்களே, பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? பணம் வந்த உடனே அதை செலவழிக்க வழி தேடுறாங்க. அப்புறம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பணம் அதை கவனிக்குது. அது யோசிக்கும், இந்த மனிதனுக்கு நான் முக்கியம் இல்ல. அதுக்கு பிறகு அது மெதுவா அந்த மனிதனை விட்டு போக ஆரம்பிக்கும். நண்பர்களே, பணம் ஒரு விருந்தினர் மாதிரி. நீங்க அதை மரியாதையா நடத்தினீங்கன்னா அது நீண்ட நாட்கள் தங்கும். அலட்சியமா நடத்தினீங்கன்னா அது அமைதியா வெளியேறிடும். இப்ப இருந்து ஒரு மாற்றம் பண்ணுங்க. பணம் சிறியது இருந்தாலும் மதிங்க. வீணா செலவு பண்ணாதீங்க. ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு விதை மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த விதையை பாதுகாத்தீங்கன்னா ஒரு நாள் அது பெரிய மரமா வளரும். நினைவில் வச்சுக்கோங்க, பணம் சம்பாதிப்பது முக்கியம் இல்ல, பணத்தை மதிப்பதே முக்கியம். நீங்க பணத்தை மதிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பணம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். விதி 2, உணர்ச்சியில் முடிவு எடுத்தால் பணம் ஓடும். என் நண்பர்களே, ஒரு உண்மையை கவனமாக கேளுங்கள். பணம் சம்பாதிப்பதை விட பணம் இழப்பது மிகவும் வேகமாக நடக்கும். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு தவறான முடிவு போதும். அதிலும் எந்த மாதிரி முடிவு? கோபத்தில் எடுத்த முடிவு, அவசரத்தில் எடுத்த முடிவு, பயத்தில் எடுத்த முடிவு, அதிக மகிழ்ச்சியில் எடுத்த முடிவு. இவையெல்லாம் பணத்தின் மிகப்பெரிய எதிரிகள். சாணக்கியர் சொல்கிறார், உணர்ச்சியில் செயல்படும் மனிதன் தன் எதிரியின் வேலையை தானே செய்து விடுவான். நண்பர்களே, நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு ஆஃபர் வந்தா உடனே குதிக்கிறோம். இப்போ இல்லைன்னா சான்ஸ் போயிடும். அவன் பண்ணா நானும் பண்ணணும். இந்த அவசரம்தான் நம்ம பணத்தை நம்ம கையாலேயே அழிக்குது. பணம் ரிஸ்க் விரும்பும், ஆனா கணக்கில்லாத ரிஸ்க் விரும்பாது. நீங்க ஒரு விஷயத்துல முதலீடு பண்றீங்களா? ஒரு கேள்வி கேளுங்க. இது உணர்ச்சியா அல்லது தகவலா நீங்க செலவு பண்றீங்களா? மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தானா? அல்லது உண்மையிலே தேவையா? இந்த 2 கேள்வி உங்க வாழ்க்கையே மாற்றும். நண்பர்களே, ஒரு மனிதன் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியலன்னா அவன் பணத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. ஏனெனில் பணம் அமைதியை விரும்பும், குழப்பமான மனதை அது விரும்பாது. இப்போ இருந்து ஒரு ரூல் பண்ணுங்க. பணம் சம்பந்தப்பட்ட எந்த பெரிய முடிவும் 24 மணி நேரம் யோசிக்காம எடுக்காதீங்க. அந்த 24 மணி நேரம் உங்க உயிரை காப்பாத்தும்.
உங்க பணத்தையும் காப்பாத்தும். நினைவில் வச்சுக்கோங்க. உணர்ச்சியில் எடுத்த முடிவு ஒரு நிமிஷம் சந்தோஷம் தரும். ஆனா அது ஆண்டுகளுக்கு நஷ்டம் தரும். ஆனா அமைதியில் எடுத்த முடிவு மெதுவா லாபம் தரும். ஆனா அது நீண்ட கால செல்வம் தரும். நண்பர்களே, இப்போ முடிவு உங்களுடையது. அவசரமா அல்லது அறிவா, நீங்க அமைதியை தேர்வு செய்த நாளிலிருந்து பணம் உங்களை விட்டு போகாது. விதி 3. செலவை கட்டுப்படுத்தினால் செல்வம் கட்டுப்பாட்டில் வரும். என் நண்பர்களே, ஒரு பெரிய தவறான நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் அதிகம் சம்பாதித்தாதான் பணக்காரன் ஆக முடியும். அது முழு உண்மை இல்லை. உண்மையான ரகசியம் வேறெங்க இருக்கிறது. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை. நீங்க எவ்வளவு வைத்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நண்பர்களே, பணம் நம்மிடம் வருவது ஒரு விஷயம். ஆனா அது நம்மிடம் தங்கி இருப்பது வேற ஒரு விஷயம். பலரிடம் பணம் வருகிறது. ஆனா அது தங்கவே மாட்டேங்குது. ஏன்? ஒழுங்கில்லாத செலவு, தேவையில்லாத செலவு, மற்றவர்களை கவர்வதற்கான செலவு. நினைவில் வச்சுக்கோங்க. தேவை மற்றும் ஆசை இரண்டும் ஒன்றல்ல. தேவை உங்களை முன்னேற்றும். ஆசை உங்கள் பணத்தை கரைக்கும். நீங்க ஒவ்வொரு முறையும் செலவு பண்ணும்போது ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. இது என் வளர்ச்சிக்கா அல்லது என் காட்டுக்கா? இந்த ஒரு கேள்வி உங்க எதிர்காலத்தையே காப்பாத்தும். நண்பர்களே, பணம் ஒரு மரம் மாதிரி. நீங்க அதை முழுசா வெட்டி பயன்படுத்தினீங்கன்னா நாளைக்கு எதுவும் இருக்காது. ஆனா அதை பாதுகாத்து வளர்த்தீங்கன்னா அது தினமும் உங்களுக்கு பலன் தரும். சாணக்கியர் சொல்கிறார், வருமானம் சிறியது இருந்தாலும் செலவு கட்டுப்பாட்டில் இருந்தால் ஒரு நாள் அவன் செல்வந்தன் ஆகுவான். இப்போ இருந்து ஒரு மாற்றம் பண்ணுங்க. நீங்க சம்பாதிக்கும் ஒவ்வொரு தொகையிலும் ஒரு பகுதியை உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான விதி, முதலில் சேமியுங்கள், அப்பிறகு செலவு செய்யுங்கள். ஏழை மனிதன் என்ன பண்ணுவான்? முதலில் செலவு பண்ணுவான், மீதியை சேமிக்க முயற்சி பண்ணுவான். செல்வந்தன் என்ன பண்ணுவான்? முதலில் சேமிப்பான், மீதியை தான் செலவு பண்ணுவான். இதுதான் வித்தியாசம். இதனாலதான் பணம் ஒருவரை விட்டு போகுது, மற்றொருவருக்கிடம் தங்கி இருக்குது. நண்பர்களே, செலவை கட்டுப்படுத்துறவன் தன் எதிர்காலத்தையே கட்டுப்படுத்துறான். இணையிலிருந்து ஒழுக்கத்தை கொண்டு வாழுங்கள். பணம் உங்களை விட்டு போகாது. அது உங்களோட வளர ஆரம்பிக்கும். விதி 4. நேரத்தை மதித்தவனையே பணம் மதிக்கும். என் நண்பர்களே, ஒரு கேள்வி. நீங்க பணத்தை இழக்கிறதுக்கு பயப்படுறீங்களா அல்லது நேரத்தை இழக்கிறதுக்கு? நேர்மையாக சொல்லுங்க. பெரும்பாலானவர்கள் பணத்தை இழக்கிறதுக்கு தான் பயப்படுறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நேரத்தை இழப்பதுதான் வாழ்க்கையில பெரிய இழப்பு. சாணக்கியர் சொல்கிறார், நேரத்தை வீணாக்கும் மனிதன் தன் எதிர்காலத்தையே வீணாக்குகிறான். நண்பர்களே, பணம் இழந்தா மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனா 1 மணி நேரம் இழந்தா அதை இந்த உலகத்தில் யாராலும் வாங்க முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 24 மணி நேரம் கிடைக்கிறது. அதே 24 மணி நேரம் ஏழைக்கும், பணக்காரனுக்கும், அரசனுக்கும், பிச்சைக்காரனுக்கும். அப்போ வித்தியாசம் எங்கே? பயன்பாட்டில்தான். ஏழை மனிதன் நேரத்தை செலவு செய்கிறான், செல்வந்தன் நேரத்தை முதலீடு செய்கிறான். நண்பர்களே, நீங்க தினமும் என்ன செய்கிறீர்கள்? உங்களை வளர்க்கும் செயல்களா அல்லது உங்களை பின்னுக்கு இழுக்கும் செயல்களா? வீண் பேச்சு, அர்த்தமில்லாத பொழுதுபோக்கு, சோம்பேறித்தனம், இவையெல்லாம் உங்க நேரத்தையும் உங்க எதிர்காலத்தையும் மெதுவா அழிக்குது. நினைவுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு வாய்ப்பு. அது உங்களை முன்னேற்றலாம் அல்லது அதே இடத்துல வச்சிருக்கலாம். இப்போ இருந்து ஒரு மாற்றம் பண்ணுங்க. உங்க நாளை திட்டமிடுங்க. காலை என்ன செய்ய போறேன், மாலை என்ன சாதிச்சேன், இந்த 2 கேள்வி மட்டும் போதும். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 மணி நேரம் உங்க வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க. படிக்கலாம், புதிய திறன் கற்றுக்கொள்ளலாம், உங்களை மேம்படுத்தலாம். இந்த சின்ன முதலீடுதான் பெரிய செல்வத்தை உருவாக்கும். நண்பர்களே, நேரம்தான் உங்க முதல் மூலதனம். பணம் அதுக்கு பிறகு வரும். நேரத்தை கட்டுப்படுத்துறவன் தன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துறான். இன்றிலிருந்து நேரத்தை மதிங்க. ஒரு நாள் பணம் உங்களை மதிக்கும். விதி 5. உங்கள் மதிப்பை உயர்த்துங்கள், பணம் தானாக வரும். என் நண்பர்களே, ஒரு மிக ஆழமான உண்மையை இப்போ சொல்ல போறேன். பணம் ஒருபோதும் மனிதனை நேராக தேடி வராது. அது முதலில் மதிப்பை தேடி வரும், பிறகு அந்த மதிப்புள்ள மனிதனை தேடி வரும். நீங்க கவனிச்சு பாருங்க. ஏன் சில மனிதர்களுக்கு எப்போதும் வாய்ப்புகள் கிடைக்குது? ஏன் சிலர் எப்போதும் முன்னேறாங்க? ஏன் சிலரை பணம் தானாக தேடி வருகிறது? பதில் ஒன்றுதான். அவர்கள் தங்கள் மதிப்பை உயர்த்தி இருக்கிறார்கள். சாணக்கியர் சொல்கிறாரு, உன் மதிப்பு உயர்ந்தால் உன் வருமானம் தானாக உயரும். நண்பர்களே, ஒரு சாதாரண மனிதன் என்ன பண்ணுவான்? அவன் தன் நேரத்தை பணத்துக்கு மாற்றுவான். ஆனா ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான்? அவன் தன் திறனை மதிப்பாக மாற்றுவான்.
திறன் இருக்கும் இடத்துல வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு இருக்கும் இடத்துல பணம் இருக்கும். ஒரு கேள்வி உங்களுக்குள் கேளுங்கள். உலகம் உங்களை தேடி வர என்ன காரணம் இருக்கிறது? நீங்க என்ன திறன் வைத்திருக்கிறீர்கள்? நீங்க என்ன பிரச்சனையை தீர்க்க முடியும்? நண்பர்களே, பணம் உழைப்பை மட்டும் பார்க்காது. பயனுள்ள மனிதனை தான் தேடுகிறது. இன்றிலிருந்து உங்கள் கவனம் மாற்றுங்க. பணத்தை துரத்தாதீங்க. உங்கள் வளர்ச்சியை துரத்துங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை மேம்படுத்துங்கள். புதிய திறன் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அறிவை உயர்த்துங்கள். உங்கள் சிந்தனையை உயர்த்துங்கள். நீங்க மாற ஆரம்பிச்சா உங்க மதிப்பு மாறும். உங்க மதிப்பு மாறினால் உங்க வருமானம் தானாக மாறும். நண்பர்களே, பணம் ஒரு நிழல் மாதிரி. நீங்க அதை துரத்தினீங்கன்னா அது ஓடும். ஆனா நீங்க வெளிச்சமா மாறினீங்கன்னா அது உங்களை பின்தொடரும். நினைவில் வச்சுக்கோங்க, பணம் இலக்கு இல்ல, அது ஒரு விளைவு. உங்கள் சிந்தனை சரியானா இருந்தா, உங்கள் ஒழுக்கம் வலுவானா இருந்தா, உங்கள் மதிப்பு உயர்ந்தா இருந்தா, பணம் உங்களை தேடி வராமல் இருக்க முடியாது. இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுங்கள். நான் பணத்தை துரத்த மாட்டேன். நான் மதிப்பாக மாறுவேன். அந்த நாளிலிருந்து பணம் உங்களை தேடி வரும். முடிவுரை. என் நண்பர்களே, இப்போ இந்த வீடியோ முழுவதையும் பார்த்த பிறகு ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். பணம் என்பது இலக்கு இல்ல, அது ஒரு விளைவு. நீங்க எவ்வளவு உழைக்கிறீர்கள் என்பதால் அல்ல, நீங்க எப்படி சிந்திக்கிறீர்கள், எப்படி முடிவு எடுக்கிறீர்கள், எப்படி உங்களை உருவாக்குகிறீர்கள், அதால் தான் உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. நண்பர்களே, இன்னைக்கு நாம் பார்த்த 5 விதிகள் சாதாரண விதிகள் இல்ல. இது வாழ்க்கையை மாற்றும் தந்திரங்கள். மீண்டும் நினைவூட்டுகிறேன். பணத்தை மதிங்க. உணர்ச்சியில முடிவு எடுக்காதீங்க. செலவை கட்டுப்படுத்துங்க. நேரத்தை முதலீடு பண்ணுங்க. உங்கள் மதிப்பை உயர்த்துங்க. இந்த 5 விஷயங்கள்ல ஒரு விஷயத்தையாவது நீங்கள் உண்மையா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நண்பர்களே, பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? வீடியோ பார்க்கறாங்க, உண்மை புரியுது, ஆனா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கை மாறாது. ஆனா நீங்க வேற மாதிரி இருக்கணும். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு முடிவு எடுங்க. இன்றிலிருந்து நான் மாறப்போகிறேன். நண்பர்களே, பணம் ஓடி வரும் மனிதன் வெளியில் மட்டும் பணக்காரன். ஆனா பணம் தேடி வரும் மனிதன் உள்ளிலும் வெளிப்படையும் செல்வந்தன். நீங்க எந்த மனிதராக இருக்க விரும்புறீங்க? பணம் பின்னால ஓடுறவனா அல்லது பணம் உங்களை பின்தொடர வைப்பவனா? நினைவில் வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது ஒரே ஒரு பெரிய முடிவு இல்லை. அது தினசரி எடுக்கும் சின்ன சின்ன சரியான முடிவுகள். இன்றிலிருந்து உங்கள் நேரத்தை மதிங்க, உங்கள் பணத்தை மதிங்க, உங்கள் வளர்ச்சியை முன்னிலைப்படுத்துங்க. ஒரு நாள் நீங்க நினைத்த வாழ்க்கை நீங்க நினைக்காமலேயே வந்து சேரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றமாவது உண்டாக்கி இருந்தா அதை வீணாக்காதீங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையை மாற்றும் இன்னும் பல சாணக்கிய ரகசியங்களை தெரிஞ்சுக்க இப்பவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது உங்க வாழ்க்கையை மாற்றும் ஒரு உறுதி. நண்பர்களே, நீங்க மாற ஆரம்பிச்சீங்கன்னா உங்க உலகமே மாறும். வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.